ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். லாக்டவுனால் எல்லா சீரியல் ஷூட்டிங் ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. இதனால் சீரியல்ஸோ நியூ எபிசோட் எந்த சேனலுமே வராமல் இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக 1 வீக்காக தான் எல்லா சேனலுமே நியூ எபிசோட டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா சேனலுமே இந்த லாக்டவுன் பீரியடில் நிறைய சீரியலை பாதிலே முடிச்சிருக்காங்க. இது இல்லாமல் ஒரு சில சீரியலை ப்ராப்பராக கிளைமேக்ஸ் எபிசோட முடிச்சிருக்காங்க. அந்த வரிசையில் சன் டிவி நிறைய சீரியலை பாதிலே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இப்போ சன் டிவியில் டே டைம் பிரைம் டைமில் சீரியல்ஸோ நியூ எபிசோட் வந்துட்டு இருக்கு. இதில் வந்து டே டைமில் இப்போதைக்கு 5 சீரியலை மட்டும் தான் டெலிகாஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லி சன் டிவி ஆல்ரெடி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இதில் 3 சீரியல் மட்டும் தான் இப்போதைக்கு வந்துட்டு இருக்கு. ரிமைனிங் இருக்க 2 சீரியலோட ஷூட்டிங் டிலேவாக ஸ்டார்ட் பண்ணதால இந்த 2 சீரியலோட நியூ எபிசோடு டிலேவாக தான் வரப்போகுதுன்னு ஆல்ரெடி சன் டிவி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த ரிமைனிங் இருக்க 2 சீரியல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நிலாவா அக்னி நட்சத்திரமும். இந்த 2 சீரியலுமே ஆகஸ்ட் 10ஆம் தேதியிலேருந்து வரப்போகுது. இந்த 2 சீரியலுமே எப்போ வரும்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நிலா சீரியல் ஆகஸ்ட் 10ஆம் தேதியிலேருந்து மதியம் 12 மணிக்கு வரப்போகுது. லாக்டவுனுக்கு முன்னாடி வரைக்கும் நிலா மதியம் 12:30 மணிக்கு டெலிகாஸ்ட் ஆச்சு. இப்போ சீரியலோட டைமை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இது இல்லாமல் வந்து கேரக்டர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அக்னி நட்சத்திர சீரியல் ஆகஸ்ட் 10ஆம் தேதியிலேருந்து காலை 11:30 மணிக்கு வரப்போகுது. இந்த 2 சீரியலுமே கேரக்டர் ரீப்ளேஸ்மெண்ட் அதிகமாகவே பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து கேரக்டர் ரீப்ளேஸ்மெண்ட் தான் சீரியல் அதிகமாக பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நியூ கேரக்டர்ஸை அதிகமாக கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சித்தி 2 சீரியலில் புதுசாக வந்து நியூ கேரக்டரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ மகராசி சீரியலில் நடிச்சிட்டு இருக்க மிதுன் தான் வந்து சித்தி 2 சீரியலில் கேரக்டர் ரோல் பண்ணுறாரு. இவரை நியூ என்ட்ரியாக தான் சீரியலை கொண்டு வந்திருக்காங்க. இது இல்லாமல் வந்து பாண்டவர்லம் சீரியலில் புதுசாக ஒருத்தங்க நியூ என்ட்ரியாக வரப்போகிறாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தர்ஷிகா. இவங்க ஆல்ரெடி சன் மியூசிக்கில் வந்து ஆங்கராக இருந்தாங்க. அதுக்கப்புறம் நடிக்க வந்தாங்க. இப்போ பாண்டவர்லம் சீரியலில் நெகட்டிவ் ரோலில் புதுசாக வந்து நியூ என்ட்ரியாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த மிதுன் வந்து சித்தி 2 சீரியலில் என்ன கேரக்டரில் வரப்போகிறாரு, அதுக்கப்புறம் வந்துட்டு தர்ஷிகா வந்து பாண்டவர்லத்தில் என்ன கேரக்டரில் வரப்போகிறாங்கன்னு எந்த அப்டேட்டும் இல்லை. சீக்கிரமாகவே அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். பிரைம் டைமில் நைட்டு 7 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் ரோஜா சீரியல் தான் டெலிகாஸ்ட் ஆகுது. இந்த சீரியலை சீக்கிரமாகவே வந்து அரை மணி நேரம் ஆக்கிடுவாங்கன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. நைட்டு 7:30 மணி டைம் ஸ்லாட் ஃப்ரீயாக தான் இருக்குது. ரோஜா சீரியல் அரை மணி நேரம் ஆக்கிட்டா 7:30 மணி டைம் ஸ்லாட்டில் வேறு எந்த சீரியல் வரும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆகஸ்ட் 10ஆம் தேதியிலேருந்து நைட்டு 7:30 மணி டைம் ஸ்லாட்டில் பூவே உனக்காக சீரியல் வரப்போகுது. இந்த சீரியலில் நடிகர் விக்னேஷ் வந்து முக்கியமான கேரக்டராக நடிக்கிறாரு. இவர் 90ஸ்ல வந்து ஃபேமஸான ஒரு ஆக்டர். சன் டிவியில் ரீசெண்டாக, அதாவது வந்து லாஸ்ட்டாக வந்த புது சீரியல்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து சினிமா செலிபிரிட்டிஸ் அதிகமாக இருந்தாங்க. அவங்க வந்து சீரியலை கண்டினியூவாக வரல, பாதிலே விலகிட்டாங்க. அதே மாதிரி பூவே உனக்காக சீரியலில் நிறைய சினிமா செலிபிரிட்டிஸ் இருக்காங்க. இவங்களும் கண்டினியூவாக சீரியல் நடிப்பாங்களா இல்லை பாதிலே விலகிடுவாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இது இல்லாமல் வேறு எந்த சீரியல்ஸோட அப்டேட் வேணும்னு நினைக்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோக்களை நீங்கள் கேட்குற சீரியல் அப்டேட்ஸை வந்து ஷேர் பண்ணிடுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எப்பவும் போல் இந்த சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.